ஹெட்போன் இல்லைன்னா டிவி இல்லைன்னா கட்டில் மெத்த. என்னடா மேடம் இன்னைக்கு ஹெட்போன், டிவி, கட்டில் மெத்த அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? நம்ம வம்சம் ஃபெர்டிலிட்டி வந்து குழந்தை பாக்கியத்தையும் அமைச்சு கொடுக்கிறோம், கவுன்சிலிங்கும் உங்களுக்கு வழங்குறோம். கணவன்மாரா இருக்கிற நீங்க இல்ல மனைவியா இருக்கிற நீங்க உங்க வீட்டுல இந்த பிரச்சனையை உங்களால வந்து சால்வ் பண்ண முடியாததை வந்து நீங்க நம்ம கிட்ட வந்து முறையிடும் போது வந்து ஒரு ஹஸ்பண்டா இருக்கட்டும், அவருமே வந்து இங்க வந்துட்டு அவரோட தப்பு என்னன்னு அவருக்குமே தெரியுது. ஒன்ஸ் நீங்க வந்து என்கிட்ட சந்திச்சு என்கிட்ட கவுன்சிலிங் பண்ணும்போது வந்து நீங்க சொல்றீங்க உங்களோட ப்ராப்ளம், நீங்க சொல்றீங்க மேடம் நம்ம வந்து ஒன்னா இருக்கிறது ரொம்ப குறைவு, வீட்டுக்கு வந்தா டயர்டா இருக்குன்னு சொல்றாரு, ஆனா போன் பாத்துட்டு இருக்கிறாரு, போன் பார்த்து முடிச்சுட்டோன்னே டிவி பாக்குறாங்க, அப்புறம் போய் படுத்துறாங்க. அப்ப நான் கேட்டேன் உங்களோட இல்லற வாழ்க்கையில எப்பதான் நீங்க ஒன்னா இருப்பீங்க அப்படின்னு. நாங்க இருக்கிறது ரொம்ப குறைவு, 6 மாசத்துக்கு ஒரு தடவை இருக்கிறோம், லாஸ்டா பாத்தீங்கன்னா நாங்க லாஸ்ட் இயர் தான் இருந்தோம் அப்படின்னு. சோ இப்படிலாம் வந்து நீங்க வந்து உங்களோட இல்லற வாழ்க்கையில இருந்தீங்கன்னா அதுல நீங்க எதையுமே ஒரு பலனை நீங்க பார்க்க முடியாது. ஏதோ எல்லாரும் கல்யாணம் பண்ணாங்க நானும் கல்யாணம் பண்ணணும் அந்த மாதிரி போயிடும். அப்படி கிடையாது. கல்யாணம் என்பது ஒரு புனிதமான ஒரு இது, அதுக்குதான் நம்ம கல்யாணம் பண்றோம். சோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் ஒரு குழந்தையே வருது. சோ இந்த குழந்தை இல்லாதனால வந்து 2 பேருக்குமே வந்து ஒரு மன உளைச்சல். இதுதான் சொல்லுவோம், 2 பேருமே வந்து மனசுக்குள்ளார வச்சுக்கிறீங்க. அவரு கேட்பாரா இன்னைக்கு ஒன்னா இருக்கலாமான்னு, இல்ல ஒய்ஃப் கேட்பாங்களா நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு. இதுல வந்து ஈகோ கிடையாதுங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கிட்ட கேக்குறீங்க, உங்க ஹஸ்பண்ட் கேக்குறீங்க. ஹஸ்பண்ட் இஸ் யோர் பார்ட்னர், அதே மாதிரி ஒய்ஃப் இஸ் யோர் பார்ட்னர். இதுல என்னங்க ஈகோ இருக்கு? கூச்சப்பட்டுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு. அப்ப குழந்தை வேணும்னா நீங்க முயற்சி எடுத்தால் மட்டும்தான் இதுல வந்து நீங்க ஒரு பலனை பார்க்க முடியும். அதை விட்டுட்டு இல்ல அவங்களே ஒண்ணும் கேட்கல தெரியாத மாதிரி இருக்கிறாங்க, நான் என்னத்துக்கு போய் புஷ் பண்ணணும் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா இது there is no ending என்னை கேட்டீங்கன்னா. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம வம்சத்துல கடந்த 2-3 நாளா பாக்குறோம். நிறைய தம்பதிங்க இந்த ஒரு மன உளைச்சல்ல தான் நீங்க வரீங்க. என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்க வரும்போது வந்து உங்களோட மைண்ட் செட்ல வந்து முடிவு பண்ணிக்கீங்க, எனக்கு பேபி வேணும், அதுக்காக தான் நம்ம வம்சத்துக்கு வந்திருக்கிறோம். நோ மேட்டர் நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தேன்னா நான் அதை மாத்தி அமைச்சுக்கிறேன். சோ இங்க கவுன்சிலிங் எடுத்த பிறகு நான் இமீடியட்லியா மாத்தி அமைச்சிட்டு அவங்க கொடுக்கிற பிளான் பிரகாரம் ஓகே என்ன செய்ய சொல்றாங்க நான் அதை ஃபாலோ பண்ணி மேபி ஒரு 6 monthsல இருந்து 1 yearக்குள்ளார பேபிக்கு நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நம்மளும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி நீங்களும் நம்மளுக்கு உறுதுணையா இருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக நீங்களும் நம்ம வம்சத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் டெஸ்டிமோனி போடும் போது நீங்களும் அதுல ஒருத்தரா இருப்பீங்க. சரிங்களா? நான் தான் உங்கள் வம்சம் கருவுறுதல் நிலையத்தின் நிர்வாக ஆலோசகர் டாக்டர் சத்யவதி அழகிசாமி. வம்சம் Fertility and Healthcare, making impossible possible. சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம்.